ஜெபம் பண்ண கடவோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். சகல நன்மைகளுக்கும் ஆசீர்வாதத்துக்கும் ஊற்றும் ஒருவடமா இருக்கிற அன்பின் ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவே, ஜீவனுள்ள தேவனே, ஆவியானவரே, எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டு இருக்கிறவரே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு நாங்கள் துதிகளையும் ஸ்தோத்திரம் எடுக்கிறோம். கடந்து போன வாரம் முழுவதும் எங்கள் அனைவருக்கும் நல்ல சரீர சுகம், பலன், ஆயுள், ஆசீர்வாதம், சந்தோஷம், சமாதானம், போதிய பாதுகாப்பை அனைவருக்கும் கிருபையை கட்டளையிட்டு ஆசீர்வதித்து மீண்டுமாக ஒரு பரிசுத்தமான ஞாயிற்றுக்கிழமைக்குள் பிரவேசிக்கவும் இந்த காணொளி மூலமாக ஒரு பரிசுத்தமான ஆலயங்களை கலந்து கொள்ளவும் நீர் எங்களுக்கு பாராட்டின அளவு கடந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பரிசுத்தமான காணொளி ஆலயங்களை கர்த்ததாமே நேரே பொறுப்பேற்றுக் கொள்ளும். துவக்கம் முதல் முடிவு வரை உடைய பரிசுத்த ஆவியானவரின் பிரசன்னம் நிலவாயிருந்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்வோம். அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். நம்முடைய ஆலய ஆராதனைக்கு ஆரம்பமாகும் கடவுளை துதிக்கோணமாக நாம் யாவரும் கிறிஸ்து சபை பாமாலையில் 9வது பாமாலையில் முதல் 2 கவியும் கடைசி கவியும் பாடுவோம். பாமாலையில் 9 முதல் 2 கவியும் கடைசி கவியும் பாடுவோம்.
பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களெல்லாம் நீக்கிறோம். தேவனுக்கு கேட்கும் வழிகள் நோர்முண்டாகுதான். தேவனே நோர்முண்டதும் அருமுண்டதும் இதயத்தை நீர் புறக்கணீர். உங்களோட அத்திரங்களை உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன ஒழுக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் மனசாபடிதமாய் இருக்கிறார். மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபித்து இருக்கிறது. நான் எழுந்து தேவனிடத்துக்கு போய் தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாக பாவம் செய்தேன். இனிமேல் உடைய குமாரன் உடைய குமார்த்தி என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். நமக்கு பாவம் இல்லை இன்பமானால் நம்மை வஞ்சிக்குள்ளாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவனை நாம் அறிக்கையிட்டால் பாவனை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமையுள்ள தேவனுடைய அளவல்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதல் விதயத்தோடு அறிக்கிட வேதவசனம் பற்பல வாக்கியங்களில் நாம் ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கிட வேண்டுதமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரசாமனவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்க தருணத்தில் பாவங்களை அறிக்கிடுவது நமது விசேஷ கடமையாக இருக்கிறது. ஆகையால் நீங்கள் இருக்கிற இடத்திலே தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசனத்தின் மேல் ஆண்டு திருசமத்திலே நம்முடைய பிள்ளைகளை அறிக்கை செய்ய உங்களை வேண்டிக் கொள்கிறேன். பாவத்தை வைக்கிறவர் பாவை நேசிக்கிறார். மனத்தின் ஒரே பாவ நிமித்தம் மிகுந்த சந்தோஷம் எரேசில் உண்டாகும். தனிப்பட்ட சந்தோஷத்தை எரேசில் உண்டாக்கத்தக்கதாக இந்த தருணத்தை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நம்முடைய வழியில் விட்டு வழிகாணித்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கு விருப்பங்களுக்கும் மிக இணைந்து நடந்தோம். அது பரிசுத்த கற்பனை குரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவரை செய்யாமல் செய்யத்தகாதவரை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவனின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனதை கண்டித்து வாக்குத்தத்தபடியே நிர்வாகிக்கமுள்ள குற்றவாளி எங்களுக்கு இருந்தோம். தப்பின் அறிக்கை எங்களுக்கு பொறுமையாகவும் பாவத்தின் மொத்தம் துக்கப்படுங்க சீர்படுத்தும். மிகவும் விளக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் தேவ பக்தியும் நீதியும் தெளிந்து புத்தியுள்ளவர்கள் நடந்து வர இயேசு கிறிஸ்து மூலமாக எங்களுக்கு கிருபை செய்திடும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய சர்வவல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தான் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்திற்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க நம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அணி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிகள் யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியில் அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தனத்தை நாம் செய்தவருக்கு பிரியமாய் இருக்கவும் இனி உயிரோடுக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தம் உள்ளவராக நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான முதலையும் நம்முடைய பரிசுத்த ஆவியையும் அருளி செய்யும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிமித்தம் நமக்கு கட்டளையிட்டு வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேர்தலையும் தந்துள்ளவாறாக. ஆமென். வேத பாட வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பாடம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 31 வரை. யோவான் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 31 வரை. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில்
எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதிமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடைய கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவருடனே சொன்னார்கள். அதற்கு அவன் அவருடைய கைகளில் ஆணிகளில் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலையிட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீசர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடைய கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். தோமா அவருக்கு பிரதித்தமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றான். அதற்கு இயேசு தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். இந்த புஸ்தகத்தில் எழுதிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்திலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமையுண்டாவதாக. மீண்டுமாக நாம் யாவரும் நம்முடைய பொதுவான அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியாலே கண்களுக்கு ஒப்புவித்து பிறந்தார். பொதுவுலகின் காலத்தில் பாடப்பட்டு சிறிது அறையின் மீது மறுத்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதத்தில் ஏறினார். 3ஆம் நாள் மருத்துவத்தில் திறந்தினார். ராமனத்துக்கு சர்வ பிதாவாகிய தேவனை வலதுபார்சலில் இருக்கிறார். அவருக்கு குருவோடு மருத்துவரை நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக பரிசபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சதிர்வைத்தலும் நித்திய ஜீவன் ஒன்றும் விசுவாசிக்கிறேன். ஆமென். மீண்டுமாக கிறிஸ்துவை பாமாலியில் 283வது பாமாலில் முதல் 3 கவியும் கடைசி கவியும் பாடுவோம். பாமாலியில் 283 முதல் 3 கவியும் கடைசி கவியும் பாடுவோம். இந்த பாடலை பாடும்போது நம்மை கடவுளுடைய செய்திக்கு ஆயத்தப்படுத்துவோம்.
அடுத்த அரசு ஆணை வரும் வரை ஆலயத்தில் ஜெபாரதியும் ஆடியோ மூலமாகவும் ஞாயிறு ஆலயார்களை காணொலி வீடியோ மூலமாகவும் சபையாருக்கு வழங்கப்படும். வெள்ளி மாலை 7 மணிக்கு ஆடியோ ஆராதனை சபையாருக்கு கொடுக்கப்படும். ஞாயிறு காலை 8 மணிக்கு வீடியோ ஆராதனை சபையின் வாட்ஸ்அப் குழுவின் அனைவருக்கும் வழங்கப்படும். யூடியூப் லிங்க் மூலம் சபையாருக்கு வழங்கப்படும். சபையார் நமது ஆலய வாட்ஸ்அப் குழுப்பில் இல்லாதவர்கள் உடனடியாக நம்முடைய வாட்ஸ்அப் நம்பரை சபையின் அலுவலிடம் ஆயர் போர்டல் மற்றும் பி சமுத்திர திரு ஜெயசீலன் ஆலய ஊழியர் அடைச்சலம் உடனடியாக தெரிவிக்குமாறும் வாட்ஸ்அப்பிலே இணைந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வழக்கம் போல் நம்முடைய ஆலயத்தில் திங்கள் முதல் சனி வரை தினமும் காலை 10 மணி முதல் மகள் 12 மணி வரை இருக்கும் ஆலய அலுவலகம் திறந்திருக்கும் அறிவிக்கிறோம். அடுத்து அரசு ஆணைகளை ஆலய அலுவலகமும் ஆலயம் திறக்கப்படாமையும் தெரிவித்துக் கொள்வோம். இருந்து நீங்கள் கொடிய கொள்ளைகளுக்காக ஒரு நேரத்தை ஒதுக்கி ஜெபிக்குமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உடைய ஆலய ஆராதனை குறித்து அலுவலக ஆராதனை குறித்தும் பிற்பாடு உங்களுக்கு வாட்ஸ்அப் குழுவிலே தெரிவிக்கப்படும். நம்முடைய ஆலயத்தின் சந்தா காணிக்கை மற்றும் பிற காணிக்கை வந்து கொடுக்க முடியாதவர்கள் ஆலய ஆயர் செயல்கள் பொருளிடத்திலே தொலைபேசி மூலம் தெரிவித்தால் ஆலய ஊழியர் அலெக்ஸ் வந்து உங்கள் இல்லத்திலே வந்து காணிக்கைகளை வாங்கிக் கொள்வார் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சபை எப்பொழுதும் வீட்டு விட்டு வெளிவரும்போது கண்டிப்பாக முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியோடு பணிகளை மேற்கொள்ளுமாறு கேட்கிறோம். குறிப்பாக இந்த 2 வாரங்கள் முழு ஊரடங்கு இருந்தனால் யாரும் வீட்டை விட்டு வெளிவரணும், அத்தியாவசிய தேவைக்கு மாத்திரம் வெளிவருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளும். குறிப்பாக அரசாணைக்கும் நம்முடைய சமுதாய சூழ்நிலைக்கு ஏற்பவாறு அனைத்து சட்டத்திட்டங்களும் சபையார் கண்டிப்பாக பின்பற்றுவாறு அன்போடு கேட்டுக்கொள்வோம். ஆலயம் திறந்த பிறகு மீண்டுமாக மே மாத செய்திமனை செல்லுமாறும் அதில் உள்ள வேதாகம போட்டியிலே கலந்து கொள்வாரும் வேதாக வினாவிடை கத்திரிசத்தோட இந்த மாதம் மாத்திரம் 25 எழுதி வந்து காணிக்கை போட்டியிலே போடுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல வானவர் தேர்வு வேதாகம் தேர்வு எழுதி வரும்போது நம்முடைய சண்டே ஸ்கூல் சூப்பரண்ட் டாக்டர் கிரேஸ் செல்விராணி அவருடைய தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு உங்களுடைய பதிவு கட்டணத்தையும் ஃபார்மை ஃபில்அப் பண்ணி உடனடியாக சேருமாறு ஆயத்தப்படுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரத்தை தன்னுடைய பிறந்தநாள் மட்டுமாக திருமண நாள் கொண்டாடுபவர்கள் 9/5 திருமதி சி லலிதா வைஃப் ஆஃப் திரு டி ராஜேந்திரன், 10/5 திருமதி திருவாங்கேரி பெண்ணி, திரு பி முத்துக்குமார், 12/5 திரு ராஜா கொர்னலியஸ் சனா திரு ஜான் ஆம்ஸ்ட்ராங் செல்வராஜ், 13/5 திருமதி மெர்சிலா கவிதா வைஃப் ஆஃப் திரு டி பிரேம்குமார், 14/5 திரு சி ஜோசப் செல்வி, 15/5 திரு வி எஸ் அஜய், எல்என்சி டாக்டர் ஆஃப் திரு டி பால்ராஜ். இந்த வாரத்தை தன்னுடைய திருமணநாள் கொண்டாடுபவர்கள் 12/5 திருமதி திரு டபிள்யூ சார்லஸ் நேசகுமார், திருமதி திரு பிராங்க்லின் உட்ரோ வில்சன், 14/5 திருமதி திரு ஆர் செல்வராஜ், 15/5 திருமதி திரு ஜி ஜெயராஜு, திருமதி திரு டபிள்யூ ராமணி. பிறந்தநாள் மற்றும் திருமண கொண்டாடும் மனமான வாழ்த்துக்களில் ஆசீர்வாதத்தின் குறிப்புகளில் குறிப்பாக நாம் யாரும் இருந்தவாறே பிறந்தநாள் கொண்டாடுவதற்காகவும் திருமண கொண்டாடுவதற்காகவும் கவர்மெண்ட் தலையை தாத்தி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் நாடு நிறைமையான பரிசுத்தமான ஞாயிறு கால்நடை இந்த வார்த்தையை தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடிய அடியார்களின் பெயரை வாசித்தோம். அனைத்து அடியார்களுக்கு நல்ல சரி சுகர் பெலன் ஆயுள் ஆசீர்வாதம் சந்தோஷம் சமாதானம் போதிய பாதுகாப்பால் நிறைத்து ஆசீர்வதித்து வழிநடத்தி ஜெபிக்கிறோம். பெற்றோர்கள் செய்கிற பணிகள் வேலைகள் ஊழியர்கள் வியாபார கலைகள் கல்லூரி பணிகள் அனைத்தும் ஆசீர்வாதத்தால் நீ நிறைத்து வழிநடத்தும். படிக்கிற பிள்ளைகள் படிப்பு காரியங்கள் சிறந்து வளர்ந்து கர்த்தத்தாமல் நாடுத்தால் நீர் அவர்கள் நிறைத்து வழிநடத்தி ஜெபிக்கிறோம். குறிப்பாக பிறந்தநாள் கொண்டாடுகிற திருமதி சி லலிதா, திருமதி கிருபா மேரி பெண்ணி, திரு பி முத்துக்குமார், திரு ராஜா கொர்னேலியஸ், திருமதி மெர்சிலனா கவிதா, திரு சி ஜோசப் செல்வி, திரு வி எஸ் அஜய், எல்என்சி அனைவரையும் உடைய பரிசுத்தமான கிருபை கரம் தொட்டு ஆசீர்வதித்து நல்ல சரி சுக பெலன் ஆயுள் ஆசீர்வாதம் சந்தோஷம் சமாதானம் போதிய பாதுகாப்பு நல்ல எதிர்சக்தி பெற்றுள்ள கர்த்ததாமே கிருபை பாடுமாறு சிறப்பாக ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை நம்முடைய திருமணம் கொண்டாடிய பெற்றோருக்காக ஜெபிக்கிறோம். கத்தை வீட்டை கட்டார்கள் அது கட்டுவிட பிரயாசப்படுது. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரத்தி பொந்தது எனக்கு ஒத்தாசை ஒரு பருவனுக்கு நேராக என் கண்கள் எனக்கு வசதி அடிப்படை ஒத்தாசை ஆதரவு அனுகூலம் ஆசீர்வாதம் மகிழ்ச்சி சந்தோஷம் சமாதானம் போதிய பாதுகாப்பால் எடுத்து ஆசீர்வாதம் வழிநடத்து. விசேஷமாக திருமணம் கொண்டாடிய திருமதி திரு டபிள்யூ சார்லஸ் நேசகுமார், திருமதி திரு பிராங்க்லின் உட்ரோ வில்சன், திருமதி திரு ஆர் செல்வராஜ், திருமதி திரு
ஜி ஜெயராஜு, திருமதி திரு டபிள்யூ ரமணி அனைவரையும் பெற்றோரையும் அவரை சார்ந்த குடும்பத்தின் பிள்ளைகள் பேர்கள் அனைவரையும் அவருடைய பரிசுத்தமான கிருபைகரம் தொட்டு ஆசீர்வதித்து நல்ல சரீர சுகம் பலன் ஆயுள் ஆசீர்வாதம் சந்தோஷம் சமாதானம் போதிய பாதுகாப்பாக கிடைத்து ஆசீர்வாதம் பரமபிதாவே ஆமென். ஜெபம் செய்வோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான பரிசுத்தமான ஞாயிற்றுக்கிழமை காலைகளிலே காணொலி மூலமாக இந்த பரிசுத்தமான ஆலயங்களை திருச்சி மக்கள் கலந்து கொள்ள நீர் எங்களுக்கு பாராட்டின அளவு கடந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், சோதிக்கிறோம். இப்படிமாக உங்கள் வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். உங்கள் வசனத்தின் ஆழங்களை சத்தியங்களை நான் தெளிவாய் புரிந்து கொள்ள எங்களுடைய கண்களையும் செவிகளையும் மனதிலையும் தேவரித்தாமே ஈடு திறந்துள்ளோம். பேசுகிற அடியானை மறந்துள்ளோம். எங்கள் அனைவரின் நன்மைகளை ஒருமுகப்படுத்தியுள்ளோம். எங்கள் அனைவரையும் உடைய தூய ஆவியானவரால் நிறைவேறட்டும். மீது இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்வோம் அன்புள்ள பரமபிதாவே ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் அன்பான வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதத்தையும் கூறுகிற கர்த்தர் நம் அனைவருக்கும் இந்த புதிய வாரத்துக்குள் அனைத்து ஆசீர்வாதத்தையும் சரீர சுகத்தையும் பலத்தையும் போதிய பாதுகாப்பையும் தொடர்ந்து கிருபையாக கட்டளையிட்டு ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. தெளிந்த திருச்சி ஒழுங்குபடி இந்த நாளில் நம்ம கொடுக்கப்பட்ட தலைமைக்கேடாக வேத பாடம் வாசிக்க கேட்டோம். இந்த நாளுக்குரிய தலைப்பு அருள்பணியின் வெளிப்பாடாக இருக்க கிறிஸ்துவின் அழைப்பு. அருள்பணியின் வெளிப்பாடாக இருக்க கிறிஸ்துவின் அழைப்பு. வேற ஒன்றும் இல்லைங்க. ஆண்டவரின் பணி செய்யணும்னா வெளிப்படையாக உண்மையாக கிறிஸ்துவ அழைக்கிற அழைப்பின் அடிப்படையிலே நாம் பணி செய்ய வேண்டும். அருள்பணியின் வெளிப்பாடாக இருக்க கிறிஸ்துவின் அழைப்பு. கிறிஸ்து நம்மை அழைக்கிறார். தாகமாய் இருப்பவர்களே, நீங்கள் அனைவரும் நீர் நிலைத்து வாருங்கள். கையில் பணம் இல்லாதவர்களே, நீங்களும் வாருங்கள். தானியத்தை வாங்கி உண்ணுங்கள். வாருங்கள், காசு பணமின்றி திராட்சரசமும் பாலும் வாங்குங்கள். தூய மொழியாக்கத்திலே இந்த வார்த்தை எழுதி நம்முடைய திருமறையில் போது ஏசாயா 51ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஓ தாகமா இருக்கவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டி பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள் என்று வசனம் கூறுகிறது. அன்றைய காலத்திலே ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வரும் பொழுது 3Gயை கொண்டு வந்தார்கள். இன்னைக்கு 4G 5G என்று அநேக ஜியை நாம் பயன்படுத்துகிறோம். ஆனால் பண்டைய காலத்திலே இந்தியாவுக்கு வந்த ஆங்கிலேயர்கள் 3Gயை கொண்டு வந்தார்கள். என்ன 3G? முதலாவதாக கோல்டு, இரண்டாவதாக குளோரி, மூன்றாவதாக காஸ்பல். 3G பொன்னை பெறவும் புகழை பெறவும் அதே சமயத்தில் நற்செய்தியை சொல்வதற்கும் இந்திய நாட்டுக்கு அநேக ஆங்கிலேயர்கள் மிஷனரியாக வந்ததை நாம் பார்க்கிறோம். என் பின்னே வாருங்கள் என்றும் இயேசுநாதன் நம்மை அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். நமக்கு ஒரு அழகான தெரிந்த பாடல், இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலர் உன்னை தம் கரையில் இயேசு அழைக்கிறார். சின்ன பழைய பாட்டை பாடமா? இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலர் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அனைவருக்கும் பிடித்தமான பாடல், அனைவரும் நேசிக்கிற பாடல். இந்த பாடலின் நேசம் பிடித்த மட்டுமல்ல, இயேசு நம்மை அழைக்கிறார் என்ற அழைப்பின் தன்மையை உணர்த்துகிற பாடல். அழைப்பு தந்த ஆண்டவர் என்னை பின்பற்றி வா என்று இயேசு அழைக்கிறார் என்றால் எதற்கு அழைக்கிறார்? அவர் சொல்கிறார், என்னை பின்பற்றி வா, என்னோடு இருக்கவா, என்னோடு மகிழ்ந்திடவா, என்னோடு உறைந்திடவா, என் இறைப்பதை பங்கேற்கவா, என் வீழ்த்துதலை நினைத்திடவா என்று இயேசு அழைக்கிறார். வா என்று அழைத்த ஆண்டவர் இப்பொழுது சொல்கிறார், போ என்று கூறுகிறார். எங்கு போறது என்று ஆண்டவருக்கு நாம் கேட்கும் போது ஆண்டவர் சொல்கிறார், ஒடுக்கப்பட்டோர் வாழ்வுக்கு உரிமை வழங்கிட நீ போ. ஒடுக்கப்பட்டோர் வாழ்வுக்கு உரிமை வழங்கிட நீ போக வேண்டும். மற்றவர்களுக்கு உதவி வழங்கிட போக வேண்டும். அன்பில் நிலைத்திருந்து வாழ்ந்திட போக வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் போ என்று சொல்லும் பொழுது பழைய பாட்டு காலத்தில் புதிய பாட்டு காலத்தில் அநேக அடையாள வாழ்க்கையிலும் ஆண்டவரை நற்செய்தியை பார்க்கிறோம். தங்கள் சந்ததியை பிறக்கும் என்று காத்திருந்த வயதான ஆபிரகாம் ஆண்டவர் சொல்கிறார், தேவன் சொல்கிறார், போ, ஊருக்கு போ. ஒரு புதிய ஊருக்கு போய்கிறான். முன்பெண் தெரியாத இடத்திலே அவன் சொல்கிறான். ஆண்டவர் கட்டளைக்கு கீழ்ப்படியாக பார்க்கிறோம். கொஞ்சம் மாத்திரம் பலம் இருந்தது. தூதரோடு போராடின யாக்கோபை ஆண்டவர் போ சொல்கிறார்.
சந்திக்க, தன் உடனே சகோதரி ஏசாவை சந்திக்க போக சொல்கிறார். தவறான குற்றச்சாட்டால் சிறை சிக்கிய யோசேப்பு போக சொல்கிறார். வனாந்திரத்திலே நெருக்கடியாக நின்று தவித்த மோசேயையும் ஆண்டவர் கடவுள் என்னோடு இல்லை என்று போராடின கிதியோனையும் ஆண்டவர் போக சொல்கிறார். பிள்ளை இல்லை என்று ஆலயத்தில் அழுத அன்னாள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் போக சொல்கிறார். சவுலுக்கு பயந்து காடு காடாக திரிந்த தாவீது வாழ்க்கையிலும் ஆண்டவர் போக சொல்கிறார். கிட்டத்தட்ட 450 கள்ளத்திற்கு முன்பாக நின்ற ஒரே ஒரு எலியா போக சொல்கிறார். முற்றிலும் எதிரான சூழ்நிலையில் அழுது புலம்பிய இறைமையை பார்த்து போ என்று சொல்கிறார். சாதாரண நிலையில் என்னை இறைவன் என்று ஏங்கிய யோபின் வாழ்க்கையிலும் போ என்று சொல்கிறார். மீன் இல்லாத வலைகளோடு வெறுமையா என்ற பேதையும் ஆண்டவர் போ என்று சொல்கிறார். வைத்தியரால் கைவிடப்பட்டு எங்கும் தெரிந்து கடைசியில் கடவுளிடம் வந்த இரத்த போக்குடைய பெண்ணை பார்த்து ஆண்டவர் போ என்று சொல்கிறார். ஆகிய இன்றைய நிலை இவர்கள் வாழ்க்கையை மாற்றினது. எப்படி? இயேசு சொன்ன நற்செய்தி. கடவுளின் பெண்ணை வந்தவர்கள் கடவுளின் அழைப்பை பெற்றவர்கள், கடவுளின் நற்செய்தியை பெற்றார்கள். கிறிஸ்துவின் அன்பானவர்களே, இந்த போ என்று சொல்வது ஆண்டவர் நம்ம அழைத்தால்தான் போக முடியும். ஒருத்தர் போயிட்டே இருக்கிறாரு, அவருக்கு சரியா காது கட்டல, பின்னால் ஒருத்தர் போறாரு, ஐயா முன்னால் போற ஐயா கூப்பிடுங்கன்றாரு. இவர் போய் சொல்ல, ஐயா கூப்பிடாம பாருங்க அப்படின்றாரு. கூப்பிடுறவரு அவர் காது கேட்க போயிட்டு இருக்காரு. பின்னால் வந்தது சகோதரர் அவர் கூப்பிடான்னு சொன்னா அவர் திரும்பி போறாரு. ஏன்னா அவர் அழைப்பை கேட்ட உடனே அவர் திரும்பி போயிட்டார். இன்னைக்கு இயேசு நம்ம அழைக்கிறார், நாம் போக வேண்டும் என்று அழைக்கிறார். சகரியா புத்தகத்திலே 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஒரு வசனம் வருகிறது. நான் அவர்களை பார்த்து பையில் போட்டு அவர்களை மீட்டுக் கொள்வேன். பையில் போட்டு அவர்களை மீட்டுக் கொள்வேன். பையில் என்றால் தெரியுங்களா? தெரியாது. சில தமிழ் வார்த்தை நமக்கு தெரியாது. ஆனால் அதுக்கு தமிழ் வார்த்தைக்கு தெரியும்னா உடனே நேரடி இங்கிலீஷில் போய் பார்த்தா அதுக்கு தமிழ் வார்த்தை தெரியும். I will whistle for them to gather together for I have redeemed them. நான் அவர்களை பார்த்து பையில் போட்டு அவர்களை மீட்டுக் கொள்வேன். விசில் அடித்து ஆண்டவர் அழைக்கிறார். சில சமயங்களில் திரையரங்கிலே படங்கள் போடும்போது தனக்கு பிடித்தமான நட்சத்திரங்கள் வரும்போது விசில் அடிப்பார்கள், பாராட்டி தெரிவிப்பார்கள். சில இடங்களிலே பார்த்தால் ஆடுகளை ஓட்டுகிறவர்கள் விசில் அடித்து தங்களுடைய ஆடுகளை வைத்துக் கொடுப்பார்கள். அந்த விசில் சத்தம் ஆடுக்கு தெரியும், இது என்னுடைய மேற்புடைய சத்தம். ஆண்டவர் பையில் போட்டு அழைக்கிறார். ஒரு அருமையான தந்தையார் தனக்கு 2 மகன் 3 மகள் மட்டுமா ஒரு கடைசி பையன் இருந்தார். இந்த 2வது பேருக்கு அந்த தந்தையார் ரொம்ப அதிக நேசத்தோடு அதிகமாக பாசத்தோடு வளர்த்து கொண்டிருந்தார். ஒரு சமயத்தில் மாலை வேலையிலே அவர் கிராமத்தில் தங்கியிருக்கார்கள். அந்த வீட்டுக்கு பின்னால் பெரிய ஆற்று படிப்பு உண்டு. அந்த ஆற்றில் 3 இடங்களிலே ஆடுகள் ஓடிக்கொண்டிருக்கும். கடைசி ஓடுகிற ஆடுகளே அதிக ஆழம் தண்ணீர் இருக்குமா. இந்த 2வது பையன் குடும்பத்து மக்கள் எல்லாரும் மாலையிலே சிற்றுண்டி சாப்பிட்டு கொண்டு பஜ்ஜி சாப்பிட்டுருந்தாங்க. தந்தையார் இல்லை, அவங்க அம்மா தான் இருந்தாங்க. பையன் 2வது பையன் ரொம்ப நேசித்தாங்க தந்தையார். ஏன்னா இந்த 2வது பையனுக்கு அந்த அம்மா சொன்னாங்க, 3 பஜ்ஜி கொடுக்க அவன் சாப்பிடு, எல்லாத்துக்கும் கொடுக்க சொன்னாங்க. எனக்கு 4 வேணும் அப்படின்னா. இல்லைனா 3 தான் கொடுக்க முடியும். அண்ணனுக்கு 3, அக்காவுக்கு 3, உனக்கு 3, 2 தங்கிக்கு 3, தம்பிக்கு 3. எனக்கு 4 வேணும் அப்படின்னா. இப்படி பேசி கொண்டு இருக்கும்போது அவங்க அப்பா வந்துட்டார். அவங்க அப்பா வந்து அந்த பையனுக்கு என்னடா சத்தம் போட்டு அம்மாட்டாங்க, எனக்கு 4 பஜ்ஜி கிட்ட 3 தான் கொடுத்துட்டாங்க. ஏன் கூட எல்லாத்தையும் கொடுத்து அவ்வளோதான் இருக்குது, உங்களுக்கே இல்லை அப்படின்னா. அவங்க அப்பா சொன்னாரு, நீ பரவாயில்ல 3 பஜ்ஜி சாப்பிட்டு வாங்கி தர முடியும், இல்லை எனக்கு வேணும்னு சொல்லிட்டு பையன் உடனே தயாராக பண்ணிட்டான். நல்ல வாங்கிக்க பையன் கொடுத்த பையன் அப்பா சொன்னால், நீங்கள் ஒரு பஜ்ஜி கொடுக்காட்டி நடந்து வேற என்னடா கொடுக்காரு. 3 பஜ்ஜி சாப்பிட்டு பின்னால் நாட்டு கொடுத்து நடந்து வேகமாக போயிட்டு இருக்கும். உங்கள் அப்பா கொட்டே வாடா அவன் பேர் சொல்லி வாடா சொல்கிறாங்க. அம்மா வாடா தர பஜ்ஜி தானே, அக்கா தம்பி எல்லாம் கூப்பிட்டா வரவே மாட்டேன்ட்டான். கடைசியில் பார்த்தா அந்த ஐயாவுடைய தம்பி, அதான் அந்த பையனுடைய சித்தப்பா வந்தார். என்ன பிரச்சனைங்க காரை என் பையன் 2வது கோச்சுட்டு ஆற்று போகிறான், அந்த ஆளுக்கு போய் குளிக்க போகிறானா விழு போகிறான்னு தெரியலையே, அவனை கூப்பிட்டா அவன் வரமாட்டான். ஒன்றும் இல்லை, கவுண்ட விசில் அடித்தாரு, பையன் வந்துட்டான். இந்த 2வது பேர் சித்தப்பா அதிகமாக நேசிக்கிறார். பையன் ஓடி வந்தான். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பையில் போட்டு விசில் அடித்து கூப்பிடுகிறார். எதற்காக கூப்பிடுகிறார்? அருட்பணி என்பது அருமையான பணி, அரும் பாடுபட்டு செய்ய வேண்டிய பணி, அதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டிய பணி. இந்த அர்ப்பணை செய்வதற்கு ஆண்டவர் நம்ம அழைக்கிற வாருங்கள் என்று அழைக்கிறார். அப்ரோச் மீ. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், தாகமாக இருக்கவில்லை நீங்கள் அனைவரும் என்னண்டிக்கு வாருங்கள் என்று இயேசு கடவுள் அழைக்கிறார். அர்ப்பணிக்கு ஒரு அழைப்பு உண்டு, இறைப்பணிக்கும் ஒரு அழைப்பு உண்டு, அதுபோல எல்லாருடைய பணிக்கும் ஒரு அழைப்பு உண்டாம். வேதாகமத்தில் பல இடங்களிலே வாருங்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்தப்படுகிறது. மத்திய
4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே என் பின்னே வாருங்கள். ஆண்டவர் அழைக்கும் போது நாம் அவரிடத்திலே பின்னே போக வேண்டும். மார்க் 1:17 உங்களை பிடிப்பவராக்குவேன். ஆண்டவர் அழைக்கும் போது நாம் போக வேண்டும். மத்தேயு 11:28 பெரும் சுமை சுமந்து சோர்ந்தவர்களே என்னிடம் வாருங்கள், வேறொன்றை வருத்தப்பட்ட வாசகர்களே நீங்கள் என்னிடத்து வாருங்கள் என்று ஆக்களித்தார். நாம் அவரிடத்திலே போக வேண்டும். மார்க் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் அக்கறைக்கு சொல்வோம் வாருங்கள். மார்க் 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் சீடர்களை பார்த்து இளைப்பாற போவோம் வாருங்கள் என்றார். யோவான் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே பிள்ளைகளே போஜனம் பண்ணுவதற்கு வாருங்கள் ஆண்டவர் அழைக்கிறார். அதுக்கு சாப்பிட கூட ஆண்டவர் அழைக்கிறார். வாருங்கள் என்ற வார்த்தை அதிகப்படியாக அழுத்தம் தந்தவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து வாருங்கள் அழைத்ததுக்கு எதற்காக வர வேண்டும், வந்தால் எனக்கு என்ன கிடைக்கும்? 2019ஆம் ஆண்டிலே சிரியாவிலே போர் நடந்தது. அப்படி எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் எல்லோருடைய மனதையும் வேதனைப்படுத்தினது. மக்களின் கண்களிலே கண்ணீர் மூலமாக குளமாக மாறுகிறது. என்ன படம் என்றால், ஒரு குழந்தை பரிதாபங்களிலே தள்ளப்பட்டிருக்கிறார். அந்த குழந்தை அருகிலே ஒரு மருத்துவர் சென்று அந்த குழந்தைக்கு உணவை கொடுக்கிறாராம். அப்புறம் அந்த குழந்தை அந்த உணவை வாங்காமல் மருத்துவர் காதிலே முணுமுணுத்தாலாம். அது என்னவென்றால், எனக்கு பசி எடுக்கவில்லை, ஏதாவது மருந்து தருவீங்களா டாக்டர்? could you give me a medicine so that I won't be hungry again? எனக்கு சாப்பாடு கொடுத்தா நான் செத்துவேன், எனக்கு மருந்து கொடுத்தா நான் உயிர் வாழ்வேன். இன்றைய சூழ்நிலை அதுதான். மருந்து தட்டுப்பாடு, மருத்துவமனையிலே இடம் கிடைக்காத தட்டுப்பாடு, ஆம்புலன்ஸ் தட்டுப்பாடு, எரிக்க தட்டுப்பாடு. இந்த சூழ்நிலை ஆண்டவர் அழைக்கிறார். நாம் எப்படிப்பட்ட நிலைமையிலே இருக்கும்போது ஆண்டவர் நம்முடைய தாகத்தை பார்த்து ஆண்டவர் அழைக்கிறார். தாகமாகவே எடுத்து வாருங்கள் என்று நம்ம அழைக்கிறார். நம் ஆண்டவரை வழிபடும் போது கடவுள் நம் அருகில் இருக்கிறார். அதே சமயத்திலே நாம் கடவுளின் பணியை செய்யும்போது கடவுள் நம்மை தேடி வருகிறார். நாம் கடவுளை வழிபடும் போது கடவுள் நம்முடைய அருகில் இருக்கிறார். ஆனால் கடவுளின் சேவை இந்த சிறிய எதை செய்தோ என்று சேவை செய்யும்போது கடவுள் நம்மை தேடி வருகிறாராம். வாருங்கள். எதுக்காக வர வேண்டும்? தலைமைத்துவத்துக்காக வர வேண்டும். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் ஆபிரகாமின் அழைப்பை பார்க்கிறோம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அழைத்தால் என்ன அர்த்தம்? கண்டிப்பா போக வேண்டும் என்பதை பார்க்கிறோம். அதே போல மோசே வாழ்க்கை யாத்திரா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். மோசேயை பார்வோனிடத்துக்கு போக சொல்கிறார். இதே வாழ்க்கையை பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீ போ, நீ இஸ்ரவேல் மீதியாரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அழைக்கிறவர் நான் அல்லவா என்று கூறுகிறார். கிதியோன் வாழ்க்கையிலும் ஆண்டவர் கட்டளையிடுகிறார். அந்த அழைப்பை கிதியோன் போகிறான். அப்போஸ்தலர்கள் அழைப்பை பார்க்கிறோம். மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலும் 20ஆம் வசனத்திலும் இயேசு அவர்களுக்கு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று கூறுகிறார். லூக்கா 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலும் அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவருக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார் என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவ நண்பர்களே, இன்னைக்கு ஆண்டவர் அழைக்கிறார். முதலாவது ஜி கோ. ஆண்டவர் அழைத்தார்கள், நாம் போக வேண்டும். யாருக்கு போகணும்? ஆண்டவருக்கு போகணும். என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்லுகிற இடங்களெல்லாம் போக வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களெல்லாம் நாம் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், கொடையாக பெற்றீர்கள் கொடையாக வழங்குங்கள் என்றார் இயேசு கிறிஸ்து. என்ன அர்த்தம்? உங்களை இலவசமாக பெற்றீர்கள், இலவசமாக கொடுங்கள். இன்னைக்கு இலவச மருந்து கொடுத்த சூழ்நிலை மாறி இப்படி விலை அதிகமாக கொடுத்தாலும் கிடைக்கப்படாத சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலை ஆண்டவர் கொடையாக பெற்றீர்கள், கொடையாக வழங்குங்கள், இலவசமாக பெற்றீர்கள், இலவசமாக கொடுங்கள். இன்னைக்கு தமிழக அரசாங்கம் பொறுப்பேற்று ஒரு இலவசம், மகளிர் அனைவரும் இலவசமாக பயணம் செய்யலாம் நகர பேருந்துகளில் கொடுக்கிறார்கள். இன்னைக்கு நம்முடைய அத்தியாவசிய தேவை இலவச மருந்து. இலவச மருந்தை பெற வேண்டும் என்றால் ஆண்டவத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரை விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறார், நீ போ, நான் உன்னோடு கூட இருக்கேன், உன்னை பலப்படுத்துவேன், உன்னை தைரியப்படுத்துவேன், உனக்கு வேண்டிய காரியத்தை செய்து கொள்கிறார். அதே சமயத்தில் ஏசாயா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படித்து பார்க்கும்போது, ஒரு தாகமாக நீங்கள் எல்லோரும் தண்ணீரத்துக்கு வாருங்கள், வந்து வாங்கி சாப்பிடுங்கள், நீங்க வந்து பணமுமின்றி வெளியுமின்றி திராட்சரசம் பாலும் கொடுங்கள், வர வேண்டும் என்று கூறுகிறார். போனா இயேசுவை நான் தேடி வர வேண்டும். அதான் மறுபடியும் பாடுகிறோம். பல்லவி இயேசு அழைக்கிறார். எப்படி அழைக்கிறார்? தம் கரங்கள் நீட்டி ஆவலாய் அழைக்கிறார். எதற்கு அழைக்கிறார்? ஒரு பாவி மனம் திரும்பினால் கூட போதும், பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். மத்திய 10ஆம் அதிகாரம் 17 முதல் 31 வசனங்களிலும்
இதே தன்மையை தான் எடுத்து காட்டுகிறது. குறிப்பாக நம்முடைய தமிழக அரசாங்கம் பொறுப்பேற்றிருக்கிறது. தமிழக முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு தலைமை செயலராக ஒரு அறிக்கை வந்தது. திடீரென்று தலைமை செயலர் மாற்றப்பட்டு ஒரு பொறுப்பேற்ற ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் கையில் கொடுக்கப்பட்ட இறை அன்பு. அதை பார்த்து ரொம்ப சந்தோஷம். அவர் பேர் இறை அன்பு, கடவுளின் தெய்வீக அன்பு. ஜெயித்துடன் அவர் ஆணைக்கு போய் ஜெபித்தார். விடிய நோக்கி சொல்ல மாட்டார். பலவிதமான எலெக்ஷனாக பலவிதமான வார்த்தைகள் பாடல்களாக வந்தது. ஆனால் அவர் தெரிந்த ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இறை அன்பு. அவர் கீழ் தான் இந்த தமிழகமே அவருடைய ஆலோசனைப்படி நடக்கப் போகிறது. அதில் கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல ஆலோசனை, மே 10 முதல் மே 24 வரை டாஸ்மாக் கடை மூடப்படும். அல்லேலூயா. இதற்கு சொல்லுங்களா? இறை அன்பு, தெய்வீக அன்பு. எதற்காக தான் ஜெபித்தோம், எதற்காக தான் காத்திருந்தோம்? ஒரு தெய்வீக அன்பை பெயரோடைய ஒரு பெரிய ஐஏஎஸ் தலைமை ஆலோசனை தலைமை செயலாளர் முதல் அறிக்கையை கொடுக்கிறார். இந்த 14 மக்கள் மாறிடுவாங்க. கிறிஸ்துவ ஆண்டவர் நமக்கு ஒரு அழைப்பு கொடுத்திருக்கிறார். தமிழக செயலாளர், தமிழகத்தின் தலைமை செயலாளர் இறை அன்புக்காக நாம் ஜெபிப்போம். அன்றைக்கு இன்னும் நல்ல ஆலோசனை நாட்டை வளமான பாதையை வழிநடத்தி செலுத்த மாட்டோம். பொறுப்பு தலைமை அதிகாரிகள் மட்டுமாக கலெக்டர் அழைத்து முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்போது உண்மையை சொல்லுங்கள், மறைக்காமல் சொல்லுங்கள், தைரியமாக சொல்லுங்கள் சொன்னார். பழைய கட்சி பழைய அரசாங்கம் செய்ததை அவர் ஒரு கொட்டாரிப்படை அதோடு இணைந்து தன்னுடைய ஆட்சியை நிலைநாட்டுவதை பார்க்கும்போது அவருடைய தன்மையை நாம் பார்க்கிறோம். அவருடைய நல்லாட்சி நாம் வளர வேண்டும், மக்களின் வாழ்வு செழிக்க வேண்டும். ஆண்டவர் இவர் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை நம்ம அழைக்கிறார். இந்த அரசாங்கத்துக்காக ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, நீரும் உலகத்திலே வாழ்வது ராஜனுக்கும் தேவனுடைய தேவன் கொடுக்கணும்னு சொல்லி எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பணி, எங்கள் அரசாங்கத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நிலையான வாழ்வுக்கான ஒரு திட்ட வரைவையை நாம் வைக்க வேண்டும். பிளான் சார்ட்டிங் அவருடைய ஆண்டவர்களே அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய பிளான் சார்ட்டை அவருக்கு கொடுக்கக்கூடாது, அவர் கொடுக்கிற பிளான் சார்ட்டை நாம் வாங்க வேண்டும். மேற்கு வங்கத்தை முதலமைச்சராக இருக்கிற மம்தா பானர்ஜி கடந்த நாட்களில் தேர்வு நடைபெற்றது 5 மாநிலங்களிலே. 5 மாநிலங்கள் மிக முக்கியமான 3 காரியங்கள் மக்கள் அதிகமாக உன்னிப்பாக கவனித்தார்கள். மேற்கு வங்கத்தில் யார் ஜெயிப்பார்கள், மம்தா பானர்ஜி ஜெயித்தே ஆக வேண்டும் என்ற நோக்கத்தோடு பார்த்து நேரே இருந்தார்கள். ஒரு காரியம். இரண்டாவதாக திமுக ஜெயிக்கோடு எவ்வளவு ஜெயிக்கும் என்று பார்த்துக் கொண்டதார்கள். மூன்றாவது கோவை மாவட்டத்திலே தெற்கு பகுதியிலே ஒரு தேர்தல் யார் ஜெயிப்பார் என்று பார்த்துக் கொண்டிருந்தோம். 3 தேர்வு முடிவிலே 1 தோல்வி அடைந்தாலும் அந்த 2 ஜெயித்ததை கேள்விப்பட்டு நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். மகிழ்ச்சியாக அது ஆண்டவர் சித்தம், ஆண்டவர் விருப்பம், ஆண்டவர் நிறைவேற்றினார். அதே சமயத்தில் எங்களாலும் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி 2018 டெல்லியிலே ஜூலை மாதம் 31 நடைபெற்ற ஒரு சோசியல் அண்ட் எஜுகேஷனல் அப்லிப்மெண்ட் ஃபங்க்ஷன் பர்ஃபார்ம் பை கிறிஸ்டியன்ஸ் என்ற ஒரு சிறப்பு கூடியிலே அவர் கலந்து கொண்டாராம். அவ்வாறு கூடும்போது தன்னுடைய ஏற்புரையிலே அவர் சொன்ன ஒரு காரியம், I wonder why I was not born as a Christian. I wonder why I was not born as a Christian. எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், நான் எப்படி இன்னும் கிறிஸ்துவனாக பிறக்கவில்லை என்று சொல்கிறார்கள். நீங்கள் தான் 3வது முறையாக ஒரு முதலமைச்சராக தெரிந்திருவார். தொடர்ந்து அவருடைய தேர்தலுக்காக நாம் ஜெபிப்போம், அவருடைய மாநிலத்துக்காக ஜெபிப்போம். மத்திய அரசு அவருடைய இணைந்து செயல்படுத்துகிறார்கள். போட்டி பொறாமை பாழ்படுத்துவதிலே செயல்படாமல் அன்பு, நேசம், அறிவு, பாசம், ஏழை மக்கள் வாழ்வாதாரம் இவர்கள் நினைத்து மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் செயல்படுவதற்கு அவருக்கு ஒரு புதிய உறவினை ஏற்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த அருமையான முதலமைச்சரின் பேச்சு, மம்தா பானர்ஜி பேச்சு இந்த கூடிய அனைத்து மக்களையும் மெய் சிரித்து வந்ததாம். இதை காட்டிய மேலான ஒரு உண்டு, அவர் தான் நம்ம இயேசு கிறிஸ்து. யோவான் எழுதிய சுவிசேஷம் 6:42 முதல் 58 வசனம் பார்த்திருப்பது வாழ்வு தரும் உணவு இருந்த இடத்திலே தம்மை உணவாக கொடுத்ததை பார்க்கிறோம். யோவான் 6:48 ஜீவப்பம் நானே. யோவான் 8 வானத்திலிருந்து அப்பம் இதுவே, உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல அவர்கள் மரித்தார்களே, அந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் மறியாமல் இருப்பான், பிழைப்பான் என்று ஆண்டவர் கூறுகிறார். அன்பானவர்களே, வாருங்கள் ஆண்டவர் அழைக்கிறார். எதற்கு அழைக்கிறார்? நானே ஜீவப்பம், என்னை உட்கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். அதே போல மத்திய 4:4 வசனம், அவர் பேசுகிறமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்
பிசாசை ஆண்டவர் வார்த்தையின் மூலமாக ஜெயித்ததே பார்க்கிறோம். யோவான் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம், இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகவா இருந்தால் என்னிடத்து வந்து பானமான கடவுள் அளிக்கிறார், அப்பத்தை கொடுக்கிறார், தண்ணீரை கொடுக்கிறார், நம்முடைய வாழ்க்கை அவர் அணைக்கிறார். நாம் அவரிடத்திலே போக வேண்டும். இவையெல்லாம் வாங்குவதற்கு அடையாளம் அல்ல, அழைப்பணி வெளிப்படாக இருக்க வேண்டுமானால் கிறிஸ்துவின் அழைப்பை நாம் ஏற்று ஆக வேண்டும். வாருங்கள் என்று கூறுகிறார், கோ. இரண்டாவதாக வாழுங்கள், அப்போல் பி இல்லைன்னா குட் லைஃப், நல்ல வாழ்வு. கிறிஸ்துவின் அழைப்பு நம்ம வாழ்க்கையில் வாழ்வு தரும் அழைப்பாக இருக்கும். கிறிஸ்துவின் வாழ்வு அவர் அழைத்தால் நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்வு தரும் அழைப்பாக இருக்கும். நான் நல்லா இருக்கிறீங்களா, ஏதோ இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதை காட்டிலும் எனக்கு ஒரு கிறிஸ்துவ தான், நல்லா இருக்கிறீங்க, சந்தோஷம் இருக்கேன், எனக்கு இயேசு இருக்கிறார் என்று சொல்ல முடியும். அப்படின்னா கிறிஸ்து நம்ம அழைத்தால் அவர் கொடுத்த அந்த வாழ்வானது அவர் கொடுத்த வாழ்வா இருந்தால் நம்முடைய வாழ்க்கையே செழுமை மிகும், நல்ல வாழ்க்கையாக இருக்கும். தேவனுக்காக நாம் வாழ வேண்டும். வாழ்விலே செழிப்பை நாம் பெற்றுக் நம்முடைய வாழ்க்கையானது பிறகு சாட்சியாக இருக்கணும். அப்படிப்பட்ட குட் லைஃப், அப்படிப்பட்ட வாழ்க்கையை ஆண்டவர் கொடுக்க வருகிறார். லூக்கா 20ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம், அவர் மருத்துவரின் தேவனாக ஜீவனுள்ளவரின் தேவனாக இருக்கிறார், எல்லாரும் அவருக்கு பிழைத்திருக்கிறார்களே என்றார். தேவனுக்காக வாழ வேண்டும். நீ நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் ஜீவிக்கிறார். ரோமர்கள் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மறுத்தவர்களாயும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருப்பவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். தேவனுக்காக வாழ வேண்டும் என்ற அர்ப்பணிப்பு நமக்கு இருக்க வேண்டும். அப்போதான் வாழ முடியும். அப்போதான் கிறிஸ்து கொடுத்த வாழ்க்கையை நாம் உணர்ந்து அனுபவிக்க முடியுமா. தொடர்ந்து ரோமர்கள் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலும் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இதே தன்மையை வெளிப்படுத்தி, நான் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம், ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம். பிழைத்திருக்கிற இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்திருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாவற்றுக்காக மரித்தார் என்று நிதானிக்கிறோம் என்று கூறுகிறார். கிறிஸ்துவுக்குள் வாழுங்கள், அப்போல் மீ குட் லைஃப். இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் வாழ வேண்டும். நம்முடைய வாழ்வை அவர்தான் செழிப்பாக்க முடியும். வாழ்க்கையை நன்மையிலே அநேக பெற வேண்டும் என்றால் அவர்தான் அந்த வாழ்க்கையை செம்மைப்படுத்த முடியும். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யங்களாகவும் தாராளமாய் கொடுக்கலாகவும் உதார குணங்களாகவும் இருக்கிற தேவனை மகிமைப்படுத்த இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். நாம் நல்ல வாழ்க்கை பெற வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கை நற்கிரியை செய்ய வேண்டும். நம்முடைய ஐஸ்வர்யத்தை தாராளமாக ஏழை இந்த செய்தி எதை செய்துள்ளோ அதை எனக்கே செய்து அதை தான் ஆண்டு கூறுகிறார். வாழுங்கள், குட் லைஃப் என்று சொன்னால் ஆண்டவர் நல்ல கிரியை செய்ய வேண்டும். நம்முடைய பிறகு தாராளமாக கொடுக்க வேண்டும். நாம் தேவனை அது மூலம் மகிமைப்படுத்த வேண்டும் என்று கூறுகிறார். மத்திய 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் சொல்லும்போது, மனுஷர் உங்கள் பெரிய நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர் முன்பாக பிரகாசிக்க கடவுது. நான் நல்லது செய்தால் பரலோகத்தில் வெளிச்சம் உண்டாகுமா. லைட் அடிக்கிறாங்க, கடந்த இடத்துல லைட் ஆஃப் பண்ணி போட்டோம், தட்டில் அடிச்சு சத்தம் உண்டாக்கணும், 2வது அளவு வந்துருச்சு, பயமா இருக்கு. இது ஆண்டவர் கொடுத்த வாழ்வு இல்லை. நம்ம வாழ்க்கையை செம்மைப்படுத்த வேண்டுமானால் ஆண்டவரின் வெளிச்சம் பிரகாசம், ஆண்டவரிடத்தில் பரவ இருக்கிற இடத்திலே பரலோகத்தில் வெளிச்சம் பிரகாசம் வேண்டுமானால் நாம் நற்கிரியை செய்ய வேண்டுமா. அப்போதான் பிதாவை மகிமைப்படுத்தும். அப்போதான் பிதாவிடத்தில் இருக்கிற இடமானது வெளிச்சத்தை உண்டாக்குமா. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலும் விசுவாசத்தை உணர்த்துவதை, விசுவாசத்தை உண்மைத்துவத்தை நிரூபிக்கிற இடமாக வருகிறது. அப்படியே விசுவாசம் கிரியில் இல்லாததால் தன்னில் தானே செத்ததா இருக்கும். அந்த நிகழ்வை பற்றி பார்க்கிறோம். மங்கள சபை ஏற்றப்படுகிறது. அதை பார்த்தவர்களெல்லாம் பிழைத்தார்கள். கிறிஸ்துவ நண்பர்களே, நல்ல வாழ்க்கையை பெற வேண்டும் என்றால் கிறிஸ்துவின் வாழ்வை செழுமையாக்க முடியும். இந்த வாழ்க்கையை செழுமையாக்க வேண்டும் என்றால் நம்முடைய இதை பிறருக்கு தாராளமாக கொடுக்க வேண்டும், நற்கிரியை செய்ய வேண்டும். நம்முடைய வெளிச்சம் பரலோகத்திலே பிரகாசிக்க வேண்டுமா. வாழும் சாட்சியாக நாம் இருக்க வேண்டும். எப்படி வாழும் சாட்சியாக இருக்கணும். ஆபத்து சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், உடனே அவன் எழுந்து தன் படி எடுத்துக்கொண்டு எல்லாரும் முன்பாக போனான். அப்போ எல்லாரும் ஆச்சரியப்பட்டு நாம் ஒரு காலம் இப்படி கண்டது என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இன்றைக்கு அதைத்தான் சொல்றேன். நீங்க எல்லாரும் படிக்காததுக்கல்ல, படிக்கவே இடமில்லை. அன்றே இந்த சூழ்நிலை மாற வேண்டுமா, தேவனை மகிமைப்படுத்த வேண்டுமா, ஒரு பெரிய அனுபவத்தை இந்த நாளில் வாழும் சாட்சிகள். இன்னைக்கு அநேக மக்கள் இறந்து போகிறார்கள். இயேசு அறியாமல் இறந்து போகிற மக்களாக இருக்கிறார்கள். அப்படி இல்லாமலே மரணத்தை தடுத்து போடும், நோயை தடுத்து போடும், மருந்தை கொடுத்து ஆக வேண்டும். அன்றே மக்களுக்கு பயனுள்ளதாக மாற வேண்டும். எந்த அரசாங்கம் சரியானது, இந்த அரசாங்கத்தை ஈடுபடும் போது அதை
நன்மையாக செம்மையாக மக்கள் வாழ்விலே செயல்படும் பொழுது மக்கள் வாழ்வு சாட்சியாக இருக்க முடியும். எப்படியானது கத்தரானது கத்தரை காரியத்தை வாய்ப்பு தேவனால் எல்லாம் கூடும், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்ற வசனம் உண்மையானால் அந்த வசனம் தடுப்பு நாம் ஜெபிக்கிறோம் என்று அர்ப்பணித்து ஜெயிக்கும் போது இன்னைக்கு உலக மக்கள் வாழ்க்கையிலே வாழும் சாட்சியாக வாழ முடியும். மத்திய 5ஆம் அதிகாரம் மார்க் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் படித்து பார்க்கும்போது இயேசுவுக்கு வந்த தேவியனாக பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கு கண்டு பயந்தார்கள். பிசாசு பிடித்தவன் பார்த்தா பயப்படணும், பிசாசு போனவன் பார்த்து பயப்படுறாங்க. இன்னைக்கு அதே சூழ்நிலை தான் இருக்குது. நல்லவனை பார்த்து பயப்படுவதில்லை, தீயவனை பார்த்து பயப்பட சூழ்நிலை இருக்குது. வாழும் சாட்சி கிறிஸ்துவ நண்பர்களே, முதலாவதாக ஆண்டவரை வாயில் அழைக்கிறார், கோ, ஆண்டவருக்கு போக வேண்டும். இரண்டாவதாக வாழுங்கள், குட் லைஃப், நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும். கடைசியாக வளமான வாழ்வுக்கு வளர்ச்சி தேவையாம், வளர்ச்சி, growth. வளமான வாழ்வு தான் போதும், அது வளர வேண்டும். என் குழந்தை நல்லா அழகா இருக்குது, புஷ்டியா இருக்குது, ரைட்டுங்க, அப்படியே 8 மாசம் பார்த்துக்கணும், அப்படியே 5 வருஷம் இருக்கக்கூடாது. இந்த குழந்தை வளர வேண்டும். அப்படிதான் வளர்ச்சி எப்படி பெற முடியுமா? நம்முடைய ஆவிக்கு வாழ்விலே நாம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று வருகிறார். எப்படி செழிமான வாழ வேண்டும்? 2 சாமி புத்தகம் 22ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம், என் கால்கள் வழுவதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை ஆண்டவர் வழி நடத்துகிறார். நான் நடக்கிற பாதைகளை வீழ்ந்து விடாதபடிக்கு, வழுவாதபடிக்கு நான் நடக்கிற வழிகளை அகலமாக்கினீர் என்று கூறுகிறார். பத்திரமான வாழ்க்கையை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார், செழுமையான வாழ்க்கையை கொடுக்க விரும்புகிறார், வளர்ச்சியான வாழ்க்கையை கொடுக்க விரும்புகிறார். 1ஆம் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மண்டலத்திலான மனோவிருத்தியும் கொடுத்தார். இன்றைக்கு புதிதாக ஏற்றிருந்த அரசாங்கங்கள், மற்ற மாநில அரசாங்கங்கள், அதிகாரிகள், முதலமைச்சர் அனைவரும் இந்த வசனம் தடுக்கிறார். ஆண்டவரே, தேவனே சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மண்டலத்தையும் மனோவிருத்தி கொடுத்தீரே, அதே ஆசீர்வாதத்தை இந்த தேசத்துக்கும் உலக மக்கள் வாழ்வுக்கும் கிருபையா கட்டிடும் போது எங்கள் வாழ்க்கை வளரும், ஆண்டவரே, growth ஆகும், செழுமையான வாழ்க்கையை நாங்கள் பெற முடியும். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கைகளை நிலமாக்கி உன் முனைகளை உறுதிப்படுத்துகிறார். நம்முடைய கூடாரத்தை இன்னும் விரிவாக்க வேண்டும் சொல்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? நம்முடைய விசுவாசத்தை இன்னும் உறுதியாக்க வேண்டும். விசுவாசம் உலகமெங்கும் பரவப்படுது. விசுவாசிக்க மக்கள் எல்லாரும் ஆண்டவருக்கு பார்க்கும்போது ஒரு பெரிய அற்புதத்தை, செழுமையான வாழ்வை, வளர்ச்சியான வாழ்வை பெறும். இனி இந்த நோய் இருக்காது, மறந்து போயிருக்கு. எங்கே இருந்து அது இருந்தாலும் தெரியாம மறந்து போயிருக்குது. அது அப்படியே ஆனது. அப்படிப்பட்ட செழிமான வாழ்வை ஆண்டவர் கொடுக்க வருகிறார். கடைசியாக ஒரு குறிப்பை நான் கூறி முடிக்க விரும்புகிறேன். நம்முடைய செழிமையான வாழ்க்கையை பெற வேண்டுமானால் வாழ்வெல்லாம் வாழ்நாள் முழுவதும் கனிகொடுக்கிற வாழ்க்கையாக நாம் இருக்க வேண்டும். சங்கீதம் 92ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தை பார்க்கும்போது, கர்த்தர் உத்தமர் என்று என் கண்மலையாகிய அவருடைய அநீதி இல்லை என்றும் விளங்கப்படும்படி அவர் முதிர்வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் என்று கூறுகிறார். முதிர்வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள், செழுமையான வாழ்வை பெற முடியும். வயதானவர்களுக்கு தொற்றுகள் பரவி கொண்டிருக்கிற சூழலில் ஆண்டவரே, எப்படிப்பட்ட வசனம் தடுக்கலாம் ஜெபிக்கிறேன். எங்களை சார்ந்த வயதானவர்கள் புஷ்டியாக மற்றும் செழுமையாக பசுமையாக நோய் அண்டாமல் இருக்கிற அனுபவத்தை தாரும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். growth, உடல் ரீதியாக, உள்ள ரீதியாக, மன ரீதியாக வளர்ச்சியை அவர் கொடுக்க வருகிறார். நல்ல நிலத்தில் விளைஞ்ச விளைச்சியை பார்க்கிறோம். மத்திய 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், சிலவதியோ நல்ல நிலத்தில் விழுந்தது, சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. விதை என்பது வசனம். இந்த வசனத்தை ஊன்றும் பொழுது அதிலே சக்தி இருக்கிறது. இந்த சக்தியானது முளைத்திருக்கிறது. வேதவசன விதையை வசனத்தை விசுவாசத்தை ஜெபிக்கும் போது ஆண்டவர் செழுமையான வாழ்வை தருகிறார். ஆண்டவர் வளமான வாழ்வை தருகிறார். கூட்டே ஆண்டவருக்கு வரும்பொழுது, ஆண்டவர் அழைப்பை கேட்கும் பொழுது நான் ஆண்டவர் பின்னே செல்ல முடியும். கிறிஸ்துவ நம்மளே இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் 3 ஜெயம் இருக்கிறார். ஒன்று கோ, இரண்டாவது குட் லைஃப், மூன்றாவதாக growth. வாருங்கள், வாழுங்கள், வளருங்கள். மிகுந்த கனி. பிலிப்பியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறந்தவர்களாகி இந்த நாளிலும் அனைத்து மாநிலங்களிலும் நீதி, நேர்மை, உண்மை, நியாயம் நிலைநாட்டத்தக்கதாக, மாநிலத்துக்காக, அரசு அதிகாரிகளுக்காக, பொறுப்பாளர்களுக்காக, முதலமைச்சர்களுக்காக, மருத்துவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த இந்த அழைப்பின் சத்தத்தை நாம் உணர முடியும். என்ன அழைப்பின் சத்தத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறாராம்? முதலாவது கேட்ட
அழைப்பு அருள் பணியின் வெளிப்படையாக இருக்க வேண்டிய கிறிஸ்து அன்பு. நீ கடவுளுடைய பணியை செய்ய வேண்டுமா, வெளிப்படையாக செய்ய வேண்டுமா, ஆண்டவரை கிறிஸ்தன் அழைத்திருக்கிறார். நீ எங்க போகிறார்? கிறிஸ்தன் அழைத்திருக்கிறார். கிறிஸ்தன் பணியை செய்யப்படுகிறேன். வாருங்கள், வாழுங்கள், வளருங்கள். இருந்தவரை தலையை தாத்தி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் நன்மை ஆண்டவரே, இந்த அருமையான பரிசுத்தமான ஞாயிற்றுக்கிழமை காலையிலும் மீண்டும் அவர் திருச்சமூகத்திலே திருச்ச மக்களாக காணொலி மூலமாக ஒரு வசனத்தை தியானித்தோம். அருள் பணியின் வெளிப்பாடாக இருக்க கிறிஸ்துவின் அழைப்பு. நீர் என்ற அழைத்திருக்கிறேன். நீங்கள் அழைக்கும் போது ஒரு கட்டளை போ என்று கூறுகிறேன். நாங்கள் போக வேண்டும் என்று இயேசுவின் பணியை நாங்கள் செய்ய வேண்டும். என் பின்னே வாருங்கள் அழைத்த ஆண்டவர், ஆண்டவரின் பணி செய்வதற்கு போக வேண்டும் அழைக்கும் அந்த கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்று அப்ரோச் மீ. இரண்டாவதாக தேவத்துவ நாளிலும் நீர் எங்களுக்கு கொடுத்த ஒரு கட்டளை வாழ்வானது, வளமான வாழ்வாண்டு, குட் லைஃப். என் வாழ்க்கை நல்ல வாழ்க்கை வருவதற்கு நாளில் தள்ளப்பட்டிருக்கிறோம். கொடுமையான சூழ்நிலை, பயமான சூழ்நிலை, அவிசுவாசமான சூழ்நிலை. இந்த சூழ்நிலை மாற வேண்டுமானால் உம்மால் முடியும். செழுமையான வாழ்வை தர முடியும். கொடியானது செடியை இணைந்ததால் அது மிகுதியான கனிகள் கொடுக்கும். எனக்கும் இயேசுவுக்கும் இணைப்பு உண்டாகத்தக்கதாக எந்த அழைப்பு இருக்க நீ திரும்பி பாடும். மூன்றாவதாக எங்கள் வாழ்க்கை வளர வேண்டும் என்றே நம்ம எதை இருந்த இடத்தில் நின்று விடாமல் வளர்ச்சி. இந்த உலகமெங்கு போய் சபை சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரச்சனைகள் சொன்னீர்கள். இந்த உலக மக்கள் வாழ்விலே இயேசுதான் மெய்யான கடவுள் என்பதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இந்த நிலைமை மாற்றி தர ஜெபிக்க மாட்டேன். நாளை மாட்டேன். நாங்கள் 3 தலைப்பிற்காக ஜெபித்தோம். எங்களுக்கு முன்பாக வந்த ஊழியக்காரர்கள் தேவத்துமே கொடுத்த அந்த போல இப்பொழுது கொடுத்த 3G கோ, குட் லைஃப், growth எங்க சொல்கிற இந்த தலைப்பு எங்களுடைய வாழ்க்கை அபியாசப்படுத்திக் கொள்ள, பயன்படுத்திக் கொள்ள, அதில் வளர வாழ ஜீவிக்க எங்கள் ஒவ்வொருவரையும் விசுவாசத்தின் மூலமாக, வசனத்தின் ஜெபத்தின் மூலமாக நீர் எங்களை வழிநடத்தி ஜெபிக்கிறோம். மீட்பை இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். பரமபிதாவே, ஆமென். மீண்டும் நாம் யாரும் மிகுந்த நிலையிலே கடவுளை துதிக்கணுமாக, கடவுளுடைய பொதுவான ஜபத்தை எடுக்கணுமாக கிறிஸ்துவை கீர்த்தனை 224வது கீர்த்தனையை பாடும். கீர்த்தனை 224 தலைமை அனுப்படி 1ஆம் சரணம், கடைசி சரணம். வாழ்க்கை வளமான வாழ்வாக, செழுமையான வாழ்வாக, குட் லைஃபாக இருக்கும். அழைப்பின் சத்த
உலகமெங்கும் போய் என்னுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று வழக்கை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். இப்படிமாக நாங்கள் தியானித்த வசனத்தின் அடிப்படையில் எங்களை பயிற்றுவிக்க, பக்குவப்படுத்த, பரிசுத்தப்படுத்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் காலத்தில் ஒப்புவிக்கிறோம். நீரே ஆசீர்வதித்து வழிநடத்தும். தொடர்ந்து பணமாக ஆலய காரியங்களுக்காக ஊழிய தேவைகளுக்கு ஜெபிக்க இருக்கிறோம். திருச்சி வயது தாய்மகள் தந்தைவன் அனைவருக்கு நல்ல சரிய சுகத்தையும் படத்தையும் கிருபையை கட்டளையிட்டு ஆசீர்வதித்து வழிநடத்தும். இந்த கொடிய சூழ்நிலை யாருக்கு எந்த தொற்றுகள் அறிவுகள் கொண்டு வராமல் பாதுகாத்துக் கொள்வது. குறிப்பாக சிறு பிள்ளைகள் அனைவருக்கும் ஜெபிக்கும் 3 வயது உட்பட்ட அனைத்து பிள்ளைகள் கைப்படுத்த அனைவரும் பரிசுத்தமான கிருபைகளை தொட்டு ஆசீர்வதித்து கொடுக்கிற உணவு, ஆகாரம், தண்ணீர், மருந்து, மாத்திரை, தடுப்பூசி அனைத்து பத்திரமா போட்டு பிள்ளைகள் வளர்க்க நீ கிருபை பார்த்தும். படிக்கிற பிள்ளை அனைவருக்கும் ஜெபிக்க. விசேஷமாக +2 மாணவர்கள் சோர்வடைந்திருக்கிறார்கள். மீண்டுமாக தள்ளி வைக்கப்பட்ட தேர்தலுக்காக ஆழ்த்தப்பட்டு தன்னுடைய தேர்வடைந்து அதிக மதிப்பெண் பெற கிருபை பாட்டும். கல்லூரியிலே பட்ட படிப்பு பிள்ளைகளுக்காக, முதுகலை பட்ட படிப்பு படிக்கிற பிள்ளைகளுக்காக, அறிவியல் பட்ட படிப்பு படிக்கிற பிள்ளைகளுக்காக, தொழிற்கல்வி படிக்கிற பிள்ளைகளுக்காக, பட்டய படிப்பு படிக்கிற பிள்ளைகளுக்காக, ப்ரொஃபஷனல் கோர்ஸ், இன்ஜினியரிங் கோர்ஸ், அக்ரிகல்ச்சர் கோர்ஸ், மருத்துவ சம்பந்தமான படிப்பு படிக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கும். அனைவரும் படிப்புக்காரர்கள் எழுதுபட தேர்வுகள், எழுதின தேர்வு முடிவு காரியங்கள் அனைத்திலும் ஒரு ஆசீர்வாதத்தால் நீர் நினைத்து வழிநடத்தும். என்னுடைய திருச்சபைகள் டான்ஸ் கல்லூரி ஊழியர்கள் ஜெபிக்கும். ஐஎம்எஸ், ஐஇஎம், ஐஎம்எம், ஆனந்தம், பீபா மினிஸ்ட்ரி, எம்பிஷன் மூலியம், பிலிப் மினிஸ்ட்ரி, டிவிஎம் மூலியம், வட மாநிலத்தில் பசு ஊழியர்கள் குடும்பங்கள், பிள்ளைகள், பணித்தரத்தின் தேவைகள், புதிய விசுவாசின் தேவைகள், தென் மாவட்ட பரிசு ஊழியர்கள், டிராக்ஸ் ஊழியம், குறிப்பாக கிராம ஊழியம், விசேஷமாக தொலைக்காட்சி ஊழியம், ஜெபித்ரா வாங்க என்ற சிறப்பான ஊழியத்திலே அநேக மக்கள் பங்கு பெறும்போது விசுவாச ஜெபிக்கும் ஒரு பெரிய அற்புதத்தை நிகழ்த்தவும் ஜெபிக்க மாட்டேன். என்னுடைய திருச்சபையின் பாஸ்பேட் கமிட்டி மெம்பர்ஸ், ஆபீஸ் மெம்பர், டிசி மெம்பர் அனைவரையும் ஆசிரியர் வழிநடத்தும் ஆணை ஊழியர், அவருடைய குடும்பம், அவருடைய பிள்ளைகளுக்காக அவர் செய்ய பணிக்காக ஜெபிக்க மாட்டேன். என்னுடைய திருச்சபையோட ஒரு சில குடும்பத்து மக்கள் ஆணைக்கு வர முடியாத சூழ்நிலை உண்டான்றே அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அனைவரும் வந்து அனைவரும் காணிக்கை மற்றும் ஆராதனை காணிக்கை, ஏழை காணிக்கை, பொருத்தனை காணிக்கை, துணி காணிக்கை, சோதனை காணிக்கை, வியாபாரத்து காணிக்கை, காணிக்கை அனைத்து காணிக்கை கொடுத்து உதவி செய்து கொடுக்கிறார். நன்றி செஞ்சோம். காணிக்கை கொடுத்த ஒவ்வொரு குடும்பத்து மக்களையும் அற்புதமாய் ஆசீர்வதித்து வழிநடத்தி ஜெபிக்கும். என்னுடைய திருமணத்தை பேரர் ஐயாவுக்காக, பேரர் அம்மாவுக்காக, அவருடைய இறைப்பணிக்காக, அவரோடு படிச்சு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸ் அனைவரும் ஆசீர்வதித்து வழிநடத்தும். பாவை திருமணத்து 1000 பெருமக்கள், குறிப்பாக தமிழகத்திலே அனைத்து திருமணத்திலே பணியாற்ற 1000 பெருமக்களுக்காக, பேராயர்களுக்காக, உதவியாளர்கள், இணையாளர்களுக்காக, எங்களுடைய திருமணத்திலே பாஸ்பேட் கமிட்டி மெம்பர்ஸ், ஆபீஸ் மெம்பர், டிசி மெம்பருக்காக, குறிப்பாக தேவையான நாளிலும் ஒரு சில குடும்பத்து மக்கள் ஆலயங்களிலே பலமான ஊழியர்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆலய விரிவாக்கத்தில் பணிக்காக, சபா மண்டலத்துக்கு, ஆலய கட்டுமான பணிக்காக செயல்படும். அதுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தெரிவிப்பாட்டும். என்னுடைய திருச்சி ஒரு சில குடும்பத்து மக்கள் இல்ல கட்டுமான பணிப்பட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். லாக்டவுன் மூலமாக தடைபடாமல் ஏற்படைய சமுதாய அரசு சட்டத்தை கண்டுபிடித்து அதன் மூலம் தன்னுடைய பணியை நிறைவேற்றி ஏற்படுத்தி இந்த நிலத்தை கட்டுமணி பிரவேசிக்க கத்ததாமே கிருபை பாவாட்டுமான சிறப்பு ஜெபிக்கும். என்னுடைய திருச்சி மக்கள் செய்வது வியாபார காரியம் ஜெபிக்கும். வியாபாரம் ஈடுபடும் போது போதிய பாதுகாப்போடு மாசுபடுத்தி சமூகத்தோடு அரசு சட்டத்தில் கண்டிப்பாக கடைபிடித்து பணியாற்ற கிருபை பாவாட்டுகிறது. வாகன இயக்கங்கள் ஜெபிக்க அவங்க செய்கிற பணியிலும் ஒரு ஆசிரியர் போதிய பாதுகாப்பு நிலவார்ந்து கடைபிடித்து அதனால் கிடைக்க ஆசிரியர் குடும்பத்தை வைத்து ஜெபித்து பயன்படுத்தும் போது அது எல்லா தேவைகளுக்கும் நிறைவேற்ற கிருபை பாடும். இந்த தேச பிரதமருக்காக, குடியரசுத் தலைவருக்காக, உதவி ஜனாதிபதிக்காக, இந்திய அனைத்து மாநில முதலமைச்சருக்காக, குறிப்பாக தேர்தல் நடந்து தேர்ச்சி பெற்ற புதிதாக பொறுப்பேற்றிருக்க முதலமைச்சர்கள் அனைவருக்காக ஜெபிக்க. விசேஷமாக தமிழக முதலமைச்சருக்காக நாம் ஜெபிக்க மாட்டேன். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய தலைமை செயலருக்காக ஜெபிக்க மாட்டேன். அவர் கீழ்படிச்சு அமைச்சர் பெருமக்கள் ஜெபிக்கும். நல்ல ஆலோசனை கொடுத்து, நீதி நேர்மைப்படுத்தி, உண்மை நியாயப்படுத்தி, இதிலே நல்லாட்சி நடவடிக்கைகளாக சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றத்தக்கதாக ஏழை மக்கள் கருசலோடு நிறைவேற்றி ஒரு பெரிய திட்டத்தை நிறைவேற்றி மக்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்தத்தக்கதாகவும் கொடியை படுத்த பாதுகாப்படத்தக்கதாகவும் அது பிறகு சிறப்பான வைத்தியர்களுக்கு ஏற்ற வசதி வாய்ப்பு ஆசிரியத்தை அனைத்தும் உருவாக்கத்தில் ஜெபிக்கும். இந்த கொடியை படுநோய் 2வது வேவ், இந்த 2வது கொடியை படுநோய் வந்து கொண்டிருக்கு. 3வதும் பெரிய தொற்று வருகிறது கேள்விப்படுது. அப்புறம் எடுத்தவர்கள் இயேசு உண்மையால்தான் முடியுமானது. அதற்காக எடுக்கிற பணி செய்கிற மருத்துவர்கள், டீம் டாக்டர்ஸ், தாஜிமார்கள், தூய்மை பணியாளர்கள், துப்புரவு தொழிலாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள், அரசு அதிகாரிகள், பொறுப்பாளர்கள், அமைச்சர், மருத்துவ செயலர் அனைவருக்காக ஜெபிக்கும். மருந்து தட்டுப்பாடு உண்டானே, குறிப்பாக தட்டுப்பாடு இருந்தாலும் சரியான மருத்துவர்கள் இல்லை, தாஜ்மஹால் இல்லை என்று நெக்கட்டான் சொல்லி எல்லா மாநிலத்திற்கு சூழ்நிலையை மாற்றி அமைத்து தர அதுக்காக ஜெபிக்கிறோம். நீரே அதுக்கு சிறப்பாக ஜெபிக்கும். இப்பொழுது வந்து புதிய வார்த்தை தீர்க்கத்தை பெற்றுவிடும். லாக்டவுனை நிலத்திலே பத்திரமாக இருக்க திருப்பி பாட்டு தொற்றுகள், அறிவுறு, அச்சனையும் பலவீனம் கொண்டு வராமல் பாதுகாத்துடன் ஜெபிக்கும். குறிப்பாக குடும்பத்து மக்கள் வாழ்விற்கு பலவீனம் சுகவீனம் உண்டு. குறிப்பாக ஜனகையாவுக்காக, கிரேஸ் தன்மணி அம்மாவுக்காக, கலா மனநமாக ஜெபிக்கும். 5ஆம் காலத்திலும் பெரிய தொற்று உண்டு அன்று, பலவிதமான உண்டு அன்றே அவைகளை நீக்கப்படும் வஸ்திரப்பட, கிருமி கலத்தோடும் ரத்தம் தெரிக்கப்பட
கிருபை பாட்டு திருமணத்தில் இணைக்கப்பட்ட புதுமனை தமது குடும்ப வாழ்க்கை ஜெபிக்கும். திருமணத்துக்காக காத்து சகோதரிகளுக்கு ஜெபிக்கும். பிரசவத்தை காத்து சகோதரிகள் ஜெபிக்கும். பரிசுத்த சகோதரர் ஜெபிக்கும். எல்லாருக்கும் ஆசிரியை ஏற்றுக்கொண்ட சகோதரர்கள் ஜெபிக்கும் ஒன்றே மாணவர்கள் தேர்வுக்காக ஜெபிக்கும் ஒன்றே விஷயம் ஒவ்வொரு மொழியிலும் ஒவ்வொரு தேவைகளையும் கத்தத்தாமே நீர் எனக்கு ஆசிரியர் மண்டலம் ஆணை அனுமதிக்காரன் ஜெபிக்கும். முகச்சத்தவாரின் புதிய ஆட்சி அமைக்கப்பட்டு வருது. நான் தேவத்தின் ஆணை அனுமதிக்காரின் அணுகும் போது அவர்கள் பிள்ளை தயவு நீர் உலகத்தில் வாழ்ந்தபோது மனுஷ தேவை வாழ்ந்தது எங்களுக்கு மனுஷ தேவை கிடைக்கப்பட்டு அதிகாரம் உள்ளவர்கள் எங்கள் அனுமதி கிடைத்து பட்டா கிடைத்து ஏற்றி எடுத்து ஜெபித்து அடிக்கல் நாட்டி பெரிய ஆலயத்தை கட்டதாவை பெரிய பாட்டுமா சிறப்பு ஜெபிக்கும். இப்பொழுது அந்த காணியோடும் பங்கு பெற்றுக் கொண்டு அனைத்து திருச்ச மக்களையும் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஜெயத்துமே ஆசீர்வதித்து வழிநடத்தும். மீது இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்வோம் நம்மளுடைய பரமபிதாவே. ஆமென். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்பும் ஐக்கியமும் நம்மளோடு மீண்டும் மீண்டும் சதா கிடைத்திருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. சமாதானத்தோடு சுகத்தோடு பலத்தோடு பத்திரமாக நம்ம இல்லத்திலே இருப்போமாக.